வாங்க. பிப்ரவரி 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த கணிப்புகள் எல்லாமே பிப்ரவரி 2026ல நடக்க போற முக்கியமான கிரக பயிற்சிகளை வச்சு தான் சொல்லப்படுது. முதல்ல மிதுன ராசியை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு இது ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான மாசம்னு சொல்லலாம். மாசத்தோட ஆரம்பம் கொஞ்சம் டல்லா இருக்கலாம், ஏன்னா சில கிரகங்கள் 8ஆம் வீட்ல இருக்கு. ஆனா கவலையே வேண்டாம். பிப்ரவரி 4க்கு அப்புறம் புதன், சுக்கிரன், சூரியன் மாதிரி முக்கிய கிரகங்கள் எல்லாம் 9ஆம் வீட்டுக்கு நகரப் போகுது. அதனால உங்க தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். மன அழுத்தமும் குறையும். ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், எந்த முடிவையும் அவசரப்பட்டு மட்டும் எடுத்துறாதீங்க, சரியா? ரெண்டாவதா, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுக்கு உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டைமா இருக்கலாம். ஒரே நேரத்துல நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் வரும், எதுல கவனம் செலுத்துறதுன்னு ஒரு குழப்பம் வரலாம். அதனால அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது, எல்லாம் சுமூகமா போகும். கடைசியா உலக அளவுல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இங்க கொஞ்சம் பதற்றமான சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ராகு கூட பல முக்கிய கிரகங்கள் சேருது. இதனால பாலிடிக்ஸ், எக்கனாமி, ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட திடீர் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். நாடுகளுக்கு நடுவுல கூட சில ஈகோ மோதல்கள் வரலாம். அதனால வெளிநாட்டுக்கு பயணம் போறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட பிளான் பண்ணுங்க. மொத்தத்துல பிப்ரவரி 2026 மிதுன ராசிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாவும் உலகத்துக்கு சில சேலஞ்சுகளையும் கொண்டு வருது. அதனால நிதானமா இருக்கிறது ரொம்ப அவசியம்.